மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ வந்துட்டு ஒரு என்எம்எஸ் கணக்கு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்கள், 95வது கணக்கு. 30 + எக்ஸு பவர் 4 = 50,625 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, 30 + எக்ஸு பவர் 4. இப்போ இந்த 30ஐயும் ஒரு நம்பரையும் கூட்டியோ கழித்தாலோ வர்ற நம்பரை 4 டைம் பெருக்குனாக்கா எக்ஸு 50,625 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 50,625 வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கணக்கு வந்துட்டு நமக்கு எக்ஸாமில் வந்துட்டாக்கா எப்படி நாம் ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 30 கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டி அதை 4 டைம் பெருக்குனாக்கா இந்த 50,625 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் இதை வந்துட்டு எளிமையாக இந்த ஆப்ஷன்ஸை வச்சு இதில் எந்த ஆப்ஷன் வந்துட்டு இதில் கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாக்கா இந்த 50,625 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் 2 விதமாக போடலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இதில் போட்டு அதில் வர நம்பரை 4 டைம் வந்துட்டு பெருக்கி போட்டு அதை அப்படி கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த 16 இருக்குது இல்லையா, இந்த 16ம் இந்த எக்ஸுன்ற இடத்துல இந்த 16 போட்டோம்னாக்கா 30 + 16 30 + 16ன்னு போட்டு 46ன்னு கிடைக்குமா, 46ன்னு கிடைக்கும். இந்த 46 பவர் 4 அப்படின்னாக்கா 46 4 டைம் வந்துட்டு 46 × 46 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைமே முடிஞ்சிடும். சரியா? அது அப்புறம் எப்படி சார் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், 50,625 முடிஞ்சிருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு 5ன்னு முடிஞ்சிருக்குது. குறிப்பாக 625ன்னு முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி லாஸ்ட்டாக 5ன்னு முடிகிற நம்பரு ஒன்று வந்துட்டு 3ஆக இருக்கலாம். அங்கே வந்துட்டு 3ன்ற நம்பர் வந்திருந்ததுனாக்கா நமக்கு வந்துட்டு 5 வர மாதிரி இருக்கும் வாய்ப்பாடில் கணக்கு பண்ணாக்கா. அப்படி இல்லை அப்படின்னாக்கா 5 அப்படின்ற நம்பர், இந்த நம்பராக கூட 5ன்ற நம்பர் இருந்துச்சுனாக்கா மேபி இந்த 50,625 வரலாம். சரியா? அப்போ வந்துட்டு நான் என்ன சார் பண்ணுறது? இங்கே பாருங்கள், இந்த 30 + எக்ஸுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் ஏதாவது 5ல் இருக்குதான்னு பாருங்கள். அந்த 5ல் இருக்குதோ இல்லைனாக்கா அதை ரெண்டுத்தையும் கூட்டியோ கழிச்சோ வர்ற நம்பர் வந்துட்டு 5ல் முடிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு 15 இல்லை 25 இல்லை 35 இந்த மாதிரி முடிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா நமக்கு இந்த லாஸ்ட்டில் இந்த விடையில் வர்ற 50,625 இந்த மாதிரி 5ன்ற முடிகிற ஒரு நம்பர் கிடைக்கலாம். சரியா? அப்போ இங்கே என்ன சார் பண்ணுறது? ஏதோ நம்ம இந்த 30 கூட கூட்டினாலோ கழித்தாலோ 5 வரும் அப்படின்னு சொல்லி 5 முடிகிற மாதிரி நம்பர் வரும்னாக்கா இந்த -15 பாருங்கள். இந்த -15 இந்த 30 -15 இதை வந்துட்டு கழித்தோம் அப்படின்னாக்கா என்ன வரும்? கழிச்சா வந்துட்டு 15 வரும். 30ல் 15 போச்சுன்னா 15 வரும். இந்த 15ஐ 4 டைம் நம்ம வந்துட்டு பெருக்கணும்னா 50,625 வரும். இந்த கணக்கை நீங்கள் 15ஐ 4 டைம் வந்துட்டு பெருக்கி பாருங்கள். நான் வந்துட்டு கால்குலேட்டரில் வந்துட்டு போட்டு பார்க்குறேன். சரியா? நம்ம 30லேருந்து இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குற இந்த 15 30லேருந்து இந்த எக்ஸுன்றதுக்கு பதிலாக இந்த 15 போட்டோம்னா 30 - 15ன்னு ஆகும். அப்போ வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துட்டு 30ல் 15 போச்சுனாக்கா 15ன்ட்டு வரும். சரியா? இந்த 15க்கு மேலே 4 இருக்கிறது அர்த்தம். சரி, அப்படின்னா என்னென்னா இந்த 15ஐ 4 டைம் 15 × 15 × 15 × 15ன்னு போட்டு நம்ம வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நாம் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 15 நம்ம கால்குலேட்டரில் போடுறேன். நீங்கள் வந்துட்டு போட்டு பார்க்கணும். 2 டைம் 15 போட்டால் 225 வருது. இன்னொரு டைம் போட்டால் 3,375 வருது. இன்னொரு டைம் 15 போட்டால் இங்கே பாருங்கள் 50,625 வருது. அப்போ நாம் கண்டுபிடிச்சது கரெக்டு. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த நம்பர் வந்துட்டு 30ன்னு இருக்கு இல்லையா, இந்த நம்பர் வந்துட்டு 1 25 15 அந்த மாதிரி முடிகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அது அப்போ ஆப்ஷனில் நம்ம பார்த்து எந்த நம்பரை போட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக முடிகிற நம்பரு 15 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு போட்டுடலாம். சரியா? அப்போ இது வந்துட்டு இந்த நம்பரை போட்டாக்கா நமக்கு வந்துட்டு இங்கே
இந்த நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்துட்டு போட்டு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். சரியா? இந்த மாதிரி தான் வந்து சமயோஜிதமாக வந்துட்டு யோசிக்கணும். சரியா? நம்ம வந்துட்டு கணக்குக்கு நமக்கு டைம் இல்லை, 1 நிமிஷம் தான் டைமு. அதனால் அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லாமே கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது. சரியா? அதுக்கு தான் நிறைய நம்ம ஏற்கனவே நிறைய கணக்குகள் போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்பீடு வந்துட்டு எக்ஸாம் டைமில் நமக்கு வரும். சரியா? அதனால் இந்த கணக்குக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு இந்த பாரு, இந்த 15 -15ன்னு இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு இந்த எக்ஸுன்ற இடத்துல போட்டோம்னா 30 - 15ன்னு மாறும். அப்போ ஆன்சர் வந்துட்டு 30ல் 15 போச்சுன்னா 15ன்னு வரும். அந்த 15 நீங்கள் 4 டைம் பெருக்கி பார்த்தீங்கன்னாக்கா 50,625ன்னு வரும். சரியா? ஓகே, அடுத்த கணக்கில் பார்ப்போம்.